மிதுன ராசினியர்களுக்கு வணக்கம். மேசராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பெயர்ச்சியாகும் புதனால் மே மாதம் 21ஆம் தேதி முதல் தகரமும் தங்கமாகும். இந்த வகையில் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்பார்கள். அந்த வகையில் நிகழக்கூடிய இந்த புதன் பெயர்ச்சியின் காரணமாக மிதுன ராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. குறிப்பா இந்த புதன் பெயர்ச்சி நிகழக்கூடிய இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது ரிஷபத்தில் சூரியனும் புதனும் இணைந்து புத ஆதித்ய யோகத்தை ஏற்படுத்துகிறார்கள். அதே போல மிதுன ராசியில் குரு பகவானும், கடகத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்றும், சிம்ம ராசியில் கேதுவும், கும்பத்தில் சனியும் ராகுவும், மீனத்தில் சுக்கிரனும் சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மிதுன ராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில மிதுன ராசியை சேர்ந்த மிருகசிரீஷம் 3ஆம் பாதம் முதல் திருவாதிரை புனர்பூசம் 3ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு தகரமும் தங்கமாகும் என்ற நிலையில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு இந்த புதன் பெயர்ச்சி தருணங்கள்ல என்று பார்க்கும்போது, ஜென்ம ராசியில் குரு, தனஸ்தானத்தில் செவ்வாய் நீச்சம், பாக்கியஸ்தானத்தில் சனி ராகு கூட்டு சேர்க்கை ஆகிய அனுகூலம் இல்லை என்றாலும் கூட எதிர்பாராத செலவுகள்ல பணம் விரயமாக கூடிய ஒரு நிலை இருக்கதாங்க செய்யுது. சில தருணங்கள்ல பிறர் உதவியை நீங்கள் நாட வேண்டிய அவசியம் உண்டுங்க. காரணம், ஜென்ம ராசி வனத்திலே என்றொரு மூதுரை உண்டு. ஏனென்றால் ஸ்ரீ ராமபிரமன் வனவாசம் சென்ற போது அவரது ஜனன கால ஜாதகத்தில் குரு பகவான் ஜென்ம ராசியில் அமர்ந்ததை கொண்டு இந்த பழமொழி ஏற்பட்டிருக்கு. குடும்ப பொறுப்புகளினால் அதிக அலைச்சல்கள், கவலைகள் ஏற்பட்டாலும் கூட ஏதாவது ஒரு வகையில் நல்ல ஒரு முன்னேற்றமும் ஏற்பட இருக்குங்க. மிதுன ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொள்பவர்களாக இருந்தீங்க அப்படின்னா வரனை பற்றி விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. குடும்பத்திலும் நெருங்கிய உறவினர்களிடையே ஒற்றுமை அதிகரிக்குங்க. குழந்தைகளுடைய கல்வி முன்னேற்றம் சம்பந்தமாக ஏற்பட்டு வந்த பிரச்சனைகள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய தருணமா தான் இந்த புதன் பெயர்ச்சி அமைஞ்சிருக்குது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. குறிப்பா இந்த புதன் பெயர்ச்சி காலகட்டங்கள்ல மிதுன ராசினியர்களுக்கு அதிக பொறுமையும் நிதானமும் அவசியம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அது மட்டும் இல்லாம ராசியில் குரு வந்து அமர்ந்திருக்கிறாருங்க. அவருடைய ஸ்தான பலத்தை விட பார்வை பலம் பல அற்புதங்களை செய்யுங்க. இந்த கிரகங்களுடைய நிலையின் காரணமாக ஏற்பட்டு வரும் துன்பங்களை குரு பகவானுடைய பார்வை பலம் குறைக்க இருக்கு. கஷ்டங்களை தடுக்குங்க. அதே போல 10ல் சுக்கிரன் உச்சம் பெற்றும் சகாயஸ்தானத்தில் கேது அமர்ந்திருக்கிறார். மிக முக்கிய இடங்களான 5ஆம் இடமும் 7ஆம் இடமும் 9ஆம் இடமும் பலப்படுதுங்க. இதனால என்ன மாதிரியான இன்னல்கள் எந்த கிரகத்தால் ஏற்பட்டாலும் கூட இந்த இடங்கள் அனைத்தும் புனிதமடைவதால் நல்ல ஒரு முன்னேற்றமே ஏற்பட இருக்கு. தொழில் முன்னேற்றம் உண்டுங்க. பாக்கியஸ்தானத்தில் சனி ராகு இணைந்திருப்பது, சனி ஆட்சி பெற்றிருப்பதும் சிறப்பான பலன்களையே உங்களுக்கு செய்யும் என்பதால் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள்ல இருந்து வந்த சிக்கல்கள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு. பூர்வீக சொத்துக்களை விற்று புதிதாக சொத்துக்களை வாங்கும் முயற்சியை மேற்கொண்டு வருபவர்களுக்கும் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குங்க. பொது வாழ்வில் உள்ளவர்கள் சிறப்பான நன்மையை பெற இருக்கீங்க இந்த புதன் பெயர்ச்சி தருணங்கள்ல. அவர்கள் எதிர்பார்த்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு ஆகியவை கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் உண்டு என்பதையும் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுது. அதே போல மிதுன ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த புதன் பெயர்ச்சி காலகட்டங்கள்ல மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் சனி ராகு இணைந்திருப்பதுடன் ஜீவனஸ்தானத்தில் சுக்கிரனும் சஞ்சரிப்பதால் மேலதிகாரிகளுடைய கண்டிப்பு பணிகள்ல வெறுப்பை ஏற்படுத்துங்க. நியாயமாக கிடைக்க வேண்டிய ஊதிய உயர்வு தாமதப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. சக்திக்கு மீறிய உழைப்பு மனதில் விரக்தியை உண்டாக்குங்க. அடிக்கடி வேலையை விட்டுவிட மனம் விளையும். உணர்ச்சி வசப்படுவதையும் திடீர் முடிவுகளையும் கண்டிப்பாக தவிர்க்க வேண்டிய நேரம் என்றுதாங்க சொல்ல வேண்டும்.
இன்று பொறுமையுடன் நீங்கள் வளைந்து கொடுத்தால் நாளை நிமிர்ந்து விடலாம் என்பதை நினைவில் கொள்ள வேண்டிய ஒரு தருணமாதான் இந்த புதன் பெயர்ச்சி அமைஞ்சிருக்குது. புதிய வேலைக்கு முயற்சிப்பவர்களுக்கு சிறு சிறு தடங்கல்கள் தாமதங்களுக்கு பிறகு நல்ல ஒரு வேலை அமையும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அதேபோல் மிதுன ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு இந்த புதன் பயிற்சி நிகழக்கூடிய காலகட்டங்கள்ல மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது சந்தை நிலவரத்தை தெரிந்து கொண்டு அதற்கேற்ப உற்பத்தியை அளவோடு வைத்துக் கொள்வது அவசியங்க. சந்தையில் நியாயமற்ற கடுமையான போட்டிகளை இக்காலகட்டங்கள்ல நீங்கள் சமாளிக்க வேண்டி இருக்குங்க. நிதி நிறுவனங்கள் ஒத்துழைக்க மறுக்குங்க. கூட்டாளிகளினாலும் பல பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க நேரிடும். மூலப்பொருட்களின் விலை கடுமையாக அதிகரிப்பதால் உங்களுடைய உற்பத்தியை அளவோடு வைத்துக் கொள்வது பாதுகாப்பானதாக இருக்குங்க. குறிப்பாக ஏற்றுமதி துறையினர் வெளிநாடுகளுக்கு சரக்குகளை அனுப்புவதை எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது. முன்பணம் இல்லாமல் அனுப்புவதை அளவோடு வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. அதே போல மிதுன ராசியை சேர்ந்த கலைத்துறையினருக்கு புதன் பெயர்ச்சியால் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது கிரகநிலைகள் ஓரளவே உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிப்பதால் இந்த புதன் பயிற்சி காலகட்டம் முழுவதுமே சற்று குறைவாகவே வாய்ப்புகள் கிடைக்குங்க. அதற்குள் உங்களுடைய செலவுகளை கட்டுக்குள் வைத்துக் கொள்வது அவசியம். அப்படி இல்லைன்னா புதிய கடனை ஏற்க வேண்டிய நிலை உண்டாகும் என்பதை கிரகநிலைகள் முன்கூட்டியே எச்சரிக்கை செய்யும் பட்சத்தில் அதற்கு தகுந்தாற்போல் நடந்து கொள்வது உங்களுடைய எதிர்காலத்திற்கு நல்லது. அதே போல் மிதுன ராசியை சேர்ந்த அரசியல் துறையினருக்கு இந்த புதன் பயிற்சி தருணங்கள்ல மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது கிரகநிலைகள் உங்களுக்கு அவ்வளவு சாதகமாக இல்லைங்க. அதன் பிறகு ஓரளவு அனுகூலங்கள் மாற இருக்கு. மேல்மட்ட தலைவர்களுடைய ஆதரவு குறையுங்க. கட்சி தொண்டர்களிடையே உங்கள் மீது அவநம்பிக்கை ஏற்படுவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்கு. கிரகநிலைகள் எடுத்துக்காட்டுது. சாதுரியம், பொறுமை, பேச்சில் நிதானம் மிக மிக அவசியங்க. அதே போல மாணவ மாணவியரை பொறுத்தவரை கல்வித்துறையுடன் தொடர்புள்ள கிரகங்கள் ஓரளவு அனுகூலமாக சஞ்சரிப்பதால் படிப்பில் நல்ல ஒரு முன்னேற்றம் நீடிக்குதுங்க. பாடங்கள்ல மனம் தீவிரமாக ஈடுபடும். சக மாணவர்களுடன் ஒற்றுமை நிலவுங்க. ஆசிரியர்களுடைய ஆதரவு நிச்சயம் கிடைக்குங்க. வெளிநாடு சென்று பிரத்யேக உயர்கல்வி பயில ஆர்வம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க. மிதுன ராசியை சேர்ந்த விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் இக்காலகட்டம் முழுவதுமே விவசாயத்துறைக்கு அதிகாரம் படைத்த கிரகங்கள் ஓரளவே உங்களுக்கு சாதகமாக உள்ளதால் வயல் பணிகள் சற்று கடுமையானதாகவே இருக்குங்க. அடிக்கடி சிறு சிறு உடல் உபாதைகள் ஏற்பட்டு ஓய்வெடுக்க நேரிடும். கால்நடைகளுடைய பராமரிப்பிலும் அதிக பணம் விரயமாகும். இருந்தாலும் நீங்கள் கடன் வாங்க வேண்டிய அவசியம் இருக்காதுங்க. மிதுன ராசியை சேர்ந்த பெண்மணிகளுக்கு கிரகநிலை புதன் பயிற்சி தருணங்கள்ல சிறிதளவே உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் குடும்ப பொறுப்பில் உள்ள பெண்மணிகளுக்கு குடும்ப பிரச்சனைகள் சற்று கவலை அளிக்குங்க. இருந்தாலும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இந்த நிலைமை நீடிக்காது என்பதால உங்களுடைய அடுத்த கட்ட முயற்சிகளை மேற்கொள்வது நல்லது. மிதுன ராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகள் வீட்டு பூஜை அறையில் மாலை நேரத்தில் கூடுதலாக மண் அகல் விளக்கில் நெய் தீபம் ஏற்றிவாங்க. எண்ணற்ற நன்மைகள் ஏற்படும்.